நம்பர் ஆஃப் ஃபைல்ஸும் அப்லோட் பண்ணியிருக்க ஃபைல்ஸும் சேம் கவுண்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சேம் கவுண்டில் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்லோட் ப்ராசஸ் இஸ் டன், அப்லோட் ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்டட். நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா எகெயின் நம்ம கவுண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக இப்போ இருக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஃபைல்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஹியர் itself. நம்மள்ட்ட இப்போ 14 இருக்குது. ஓகே, குட். சரி சார், இப்போ நம்ம வந்து இப்போ எகெயின் ஐ எம் ரிட்டன் பேக் டு ஹோம் பேஜ். என்னோடய மை ட்ரைவில் இருக்கிற ஹோம் பேஜுக்கு நான் உள்ளார என்ட்ரு ஆகிட்டேங்க. சரி, இதை வந்து எப்படி சார் நம்ம வந்து ஷேர் பண்ணுறது? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டேக் திஸ் ஒன். இது வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னிங்கன்னா இங்கே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா இது வந்து ரீசைக்கிள் பின் அல்லது ட்ராஷ்ன்னு சொல்லுவாங்க, அதில் போய் நம்மளுக்கு சேவ் ஆகிடும். ஸோ யூ ப்ளீஸ் டோன்ட் ரிமூவ். இந்த ஃபைலை இப்போ ரிமூவ் பண்ணிங்கன்னா எங்கே சார் போகும்னா இங்கே வந்து உங்களுக்கு ட்ராஷில் போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ இந்த ட்ராஷில் போய் ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 30 days வரைக்கும் இருக்கும். இப்போ 30 daysக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும் இதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே. ஸோ ஸோ இப்போ வந்து எனக்கு 30 days வரைக்கும் இருக்கணும், அதுக்கப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடணும் அப்படின்னிங்கன்னா யூ ப்ளீஸ் புட் யுவர் அப்லோட் ஃபைல் இன் ட்ராஷ் ஸ்பெஷல் ஃபோல்டர். அதுக்குள்ளார நீங்கள் கொடுத்துருங்க. நவ் வி ஆர் என்ட்ரிங் இன்டு மை ட்ரைவ் ஸ்பெஷல் ஃபோல்டர். அதில் நான் என்ன பண்ணுறேன், இதுதான் நம்மளோட அப்லோட் பண்ணியிருக்க ஃபோல்டர். எகெயின் ஐ ரிட்டர்ன் பேக் டு ஹியர் itself and then press right mouse button because I want share this folder to all those person. எல்லாருக்குமே இந்த ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைக் பண்ணுறேன். சரி சார், ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கேண்டிடேட் மட்டும்தான் இந்த ஃபோல்டரை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா எப்படின்றது பார்ப்போம். இல்லை ஆல் கேண்டிடேட்ஸ் கேன் டவுன்லோட், அந்த ஆப்ஷன்ஸையும் நம்ம இப்போ பார்ப்போம். சரியா, இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஐ செலக்ட் கூகுள் டிரைவ் ஹேஸ் ஃபோல்டர். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், கூகுள் டிரைவில் இருக்கிற ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சரி, அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ ப்ரெஸ் ரைட் மவுஸ் பட்டன். நான் ரைட் மவுஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் தென் ஃபார் வாட், இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் ஷேர்னு இருக்கான்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு இதில் ஷேர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதாவது ரைட் மவுஸ் கிளிக் பண்ண அதில் ஷேர் அப்படிங்கிற ஒரு மெனு ஐட்டத்தை கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகே, குட். இப்போது இதில் யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு லைக் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா ஒன் செக். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கேண்டிடேட் மட்டும்தான் இதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அவங்களோட ஐடி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் கிளாஸஸ் @gmail.com, அதாவது இவங்க மட்டும்தாங்க இப்போ டவுன்லோட் பண்ண முடியும். நான் இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னீங்கன்னா இந்த பிளேஸில் it.software.classes@gmail.com அப்படின்னீங்கன்னா ஷேர் வித் பீப்புள் அண்ட் குரூப்ஸில் it.software.classes@gmail.comனு கொடுத்துட்டிங்கன்னா this person, which one person has this email ID, that person only can download that folder. அந்த ஃபோல்டரை அவங்களால மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். அப்போ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இங்கே கொடுத்துருங்க. இங்கே கொடுத்துட்டு இன்னொன்று நீங்கள் வந்து இதில் வந்து இந்த செட்டிங்ஸ்ன்னு இருக்கா, அது இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுங்க. அதில் என்ன சார் கொடுக்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா, அதாவது ஓனர் யார், திஸ் கேண்டிடேட், இவங்க தான் ஓனர். இவங்க யாருக்கு அனுப்புகிறாங்க, இந்த it.software.classes@gmail.com, இவங்க தான் வந்து ரிசீவர். ஸோ இவங்க மட்டும்தான் ரிசீவ் பண்ண முடியும் இந்த ஃபோல்டரை. எகெயின் ஹியர் ஐ ப்ரெஸ் ஃபார் வாட்டர். சார் இல்லை சார், இன்னும் எனக்கு வந்து இன்னொருத்தவங்களும் எனக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா யூ ப்ளீஸ் ப்ரெஸ் ஹியர் itself. இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி நம்மளுக்கு இங்கே ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்றத விட இப்போ வந்து ஒரு கமா கொடுத்துட்டு இப்போ வந்து it.software. ஓகே, இன்னும் அடுத்தவங்க, அதாவது மோர் தென் ஒன் கேண்டிடேட், அவங்களோட இமெயில் ஐடி இப்படி கொடுக்கறதா இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், mail.com. ஓகேவா, இப்போ 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து it.software.classes@gmail.com, இவங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னொருத்தவங்க யார், it.software.class@gmail.com, இவங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் கேர்ஃபுல்லி நோட் இட் அவுட். டோன்ட் கிவ் எடிட்டர் ஆப்ஷன்ஸ். அவங்களால இப்போ எடிட்டர்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ அவங்களால கூட இந்த ஃபோல்டரை ஆல்டர் பண்ணிக்க முடியும். தே ஆர் ஆல்சோ பிகமிங் எ ஓனர், தே ஆர் ஆல்சோ பிகமிங் எ சப் ஓனர். அவங்களும் ஒரு அடிஷ்னல் ஓனர் மாதிரி. ஸோ டோன்ட் கிவ் தட் கைண்ட் ஆஃப் அத்தாரிட்டிஸ். அந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டிஸ் கொடுக்காதீங்க. ஸோ யூ ப்ளீஸ் கிவ் வியூவர் ஆப்ஷன் சொல்லி, அதாவது அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், பட் தே காண்ட் சேஞ்ச் திஸ் ஃபோல்டர். அவங்களால இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ண முடியும், ஆனால் அவங்க என்ன பண்ண முடியாது, மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியாது. So if you because of the only we are give here
வியூவர் ஆப்ஷன்ஸ். அதனால தான் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வியூவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நீங்கள் எடிட்டர்னு சொல்லிட்டீங்கன்னா, so they are also can add files and then they are also can modify that file, they are also can delete that files. அவங்களால ஒரு ஃபைலை மாடிஃபையும் பண்ண முடியும், ஒரு ஃபைலை டெலீட்டும் பண்ண முடியும், ஒரு ஃபைலில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் பண்ண முடியும். அதாவது மாடிஃபைனா சேஞ்சஸ் டெலீட்டும் பண்ண முடியும். ஸோ நம்ம டோன்ட் கிவ் ஸ்பேஸ் டு தட் ஒன். அதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டாம். இன்னொன்று வந்து ஆடும் பண்ணலாம். நம்மளோட ஃபோல்டரில் அவங்க தேவையில்லாத ஃபைல்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ ஆடும் பண்ண முடியாது, மாடிஃபையும் பண்ண முடியாது, டெலீட்டும் பண்ண முடியாது. நம்ம அதுக்கு தான் என்ன கொடுத்துட்டாங்க, வியூவர். ஜஸ்ட் ரீட் ஒன்லி, அவ்வளோதான். சரி சார், இல்லை கமெண்டர்னு இருக்கு, டோன்ட் கிவ் ஃபீட்பேக். இப்போ அவங்க ஃபீட்பேக் நம்மளுக்கு கொடுக்கக்கூடாது, நம்மளோட ஃபோல்டரை பற்றி எந்த ஒரு ஃபீட்பேக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னீங்கன்னா யூ டோன்ட் கிவ் திஸ் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்காதீங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வியூவருங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும். ஐ அவாய்ட் கமெண்ட்டை நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, நான் இங்கே வியூவர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுக்குறாங்க, நான் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பணும். என்ன மெசேஜ் அனுப்பணும்? ஓகே, யூ கேன் டவுன்லோட் திஸ் வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து யூ கேன் டவுன்லோட், இந்த இடத்துல மெசேஜ், இமெயில் மெசேஜ் இருக்கு இல்லையா, அந்த மெசேஜுக்கு டெக்ஸ்ட் இங்கே டைப் பண்ணுறோம். யூ கேன் டவுன்லோட் பவர் பாயிண்ட் வீடியோஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் டவுன்லோட் பவர் பாயிண்ட் வீடியோ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து தேங்க்ஸ், அவ்வளோதான். சும்மா ஏதோ ஒன்றுங்க. இங்கே வந்து இது சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இங்கே காட்டுறேன். அந்த ஃபோல்டரையே அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா இங்கே வந்து ஓகே கொடுத்துருங்க, இங்கே வந்து சென்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ அந்த கேண்டிடேட் மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். யூ ப்ளீஸ் அண்டர்லைன் திஸ் வேர்ட், தட் கேண்டிடேட் ஒன்லி கேன் டவுன்லோட் திஸ் ஃபைல். இந்த ஃபைலை அவங்களால மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியும். சரி சார், நான் இப்போ வந்து சென்டுன்னு கொடுத்துட்டேங்க. இப்போ வந்து நான் வந்து இவங்க வந்து இப்போ சென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், இங்கே முன்னாடி வந்து ஃபோல்டர் வந்து பிளாங்காக இருந்தது, அதாவது பிளாக் கலரில் இருந்தது. அந்த பிளாக் கலரில் இப்போ என்ன வந்துருச்சு, ஒரு ஐக்கான் வந்துருச்சு. திஸ் ஐக்கான் இண்டிகேட் திஸ் ஃபோல்டர் இஸ் ஷேர்டு. இந்த ஃபோல்டரை ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐக்கான், அந்த ஹியூமன் ஐக்கான்ஸ் வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது. Okay, now I am entering into another email ID with help of other browsers. நான் இன்னொரு ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணி நான் இமெயில் ஐடியை நான் வந்து அந்த டார்கெட் பர்சன்ஸோட இமெயில் ஐடி இருக்குல்ல அதுக்குள்ளார நான் என்ட்ரு ஆக போகிறேங்க. சரி சார், ஒன் செக். ஓகே, நவ் we are entering into target person email ID like receiver email ID. அதாவது நம்ம இப்போ வந்துட்டு அவங்க வந்து சென்டர் வந்துட்டு கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணாங்க, as well as they are send it out to 2 email IDs. first here I send it out to first email ID. நம்மளோட ஃபஸ்ட் இமெயில் ஐடிக்குள்ளார நான் என்ட்ரு ஆகிருக்கேன். இப்போ நம்மளோடது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ ஷோ டீட்டெயில்ஸ் அப்படின்னீங்கன்னா ஃப்ரம்னா இவங்க வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து கூகுள் ட்ரைவ் மூலிமா சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுது பாருங்கள். ஸோ தே ஆர் சென்ட் இட் அவுட் திஸ் இமெயில் பை கூகுள் ட்ரைவ். ஸோ டு விச் ஒன் பர்சன், யாருக்கு அனுப்பிச்சாங்க? it.software.classes@gmail.com. சரி, யார் மூலியமாக? இவங்க தான் இன்டர்மீடியட்டாக. ஸோ அவங்களோட இமெயில் மூலியமாக கூகுள் ட்ரைவில் இருக்கிற ஃபைல்ஸை இந்த ரிசீவருக்கு சென்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு எப்படி வந்துட்டு நம்ம ரிசீவ் பண்ணிக்கோம். ஸோ திஸ் இஸ் இன்பாக்ஸ். இந்த இன்பாக்ஸில் நான் வந்து அந்த மெயிலை கிளிக் பண்ணினேன். நவ் இஃப் யூ வாண்ட் டவுன்லோட் தென் யூ ப்ளீஸ் ப்ரெஸ் திஸ் ஓப்பன் ஆப்ஷன். இந்த ஓப்பன் ஆப்ஷன் தான் இங்கே கிளிக் பண்ண போகிறோம். அதில் இங்கே முன்னாடி டைப் பண்ணியிருந்தோமா, யூ கேன் டவுன்லோட் பவர் பாயிண்ட் வீடியோ தேங்க்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. ஓகே, குட். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஓப்பனையும் கிளிக் பண்ணலாம், ஆர் ஹியர் ப்ரெஸ் ஓப்பன். ஓகே, இதில் வந்து எத்தனை நிமிஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து எடிட் பண்ணியிருக்காங்க, 11 minutes பிஃபோர் தே ஆர் எடிட்டர். ஓகே.